சரி, டூடுல் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஓகே. மணிமேகலை அவர்களும் உங்க ஃபேன் அப்படின்ற மாரி கேள்விப்பட்டேன். நீங்க டூடுல் பண்றதுக்கு எனக்கே உண்மைதானா அது? ஆச்சரியமா இருந்தது. அக்கா வந்து கமெண்ட் பண்ணும்போது தான் நானு பரவாயில்லையே அவங்க வந்து ஸ்டோரியில கூட ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரா பண்றது பிடிக்கும். பட் ஆனா அதுக்கான கிளாஸஸோ இல்ல எதுவுமே வந்து நான் போனதில்ல. சும்மா எதனா பார்த்து வரையறது அந்த மாரி ஒரு இதுதான். ஆ அது வந்து ஸ்டார்ட்டிங் நானு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அ கேப் ஆயிடுச்சு. எப்பனாவது என்னால முடிஞ்சம்போது நான் பண்ணுவேன் அந்த மாரி. ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு டைரி வாங்கி ஆமா, இன்ஸ்டால பார்த்திருந்தோம் நாங்க. எப்பலாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு சோகமா இருக்கோ, இல்ல எதனா ஒரு போர் அடிக்குதோ, அப்ப வந்து நம்ம எதனா ஒரு ஃபில் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் அப்படி பஸ்டர் அது. அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறமா எனக்கு அது டிஜிட்டலா பண்றதுமே ரொம்ப ஓகே. பிடிக்கும். அதுல அந்த டூட்லிங் பண்ற விஷயம். ஸோ அது வந்து ரேண்டமா அப்படி ஆரம்பிச்சது தான். நமக்கு புடிச்சதுல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஆனா அதுவுமே வந்து நெறைய பேர் வாவ் நைஸ் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருந்தது. ஓகே நம்மளும் அப்பப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அது மணிமேகலை அக்கா அவங்கலாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணது வந்து அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலா இருந்தது. பரவால்லப்பா. அதுவும் அக்கா வந்து ஐ அம் அ ஃபேன் ஆஃப் யுவர் டூட்லிங் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், வாவ்! அக்கா நீங்களா? அப்படின்ற மாரி இருந்தது. அண்ட் அவங்க ஸ்டோரிலாம் பார்த்தம்போதும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது.